வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா எம்பியின் காணியால் மக்களுக்கு அவஸ்தை, நடவடிக்கைக்கு தயாராகும் பிரதேச சபை. பொறுப்பு கூற தவறிய அரசாங்கங்கள், சர்வதேச விசாரணை கோரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள். புதுடெல்லியில் அனுர மோடி இன்று வரலாற்று சந்திப்பு, இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயம் ஆரம்பம். விசாரணைக்கு வருவதற்கு ரணிலின் மனைவி மறுப்பு, உடல்நிலையை காரணம் காட்டி சிஐடிக்கு கடிதம், வீட்டிலேயே வாக்குமூலம் பெறுமாறும் கோரிக்கை. தேர்தல் குறித்து ஆராய விஜித தலைமையில் விசேட குழு நியமனம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது சிறையில் அடைத்தாலும் நாமல் வெற்றியடைவார், மொட்டு கட்சி சூளுரை. மக்கள் செல்வாக்கை நிரூபித்து காட்ட மாகாண சபை தேர்தலை உடனே நடத்தி காட்டுங்கள், அனுர அரசுக்கு மொட்டுக்கட்சி பகிரங்க சவால். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நயினாதேவி மாணவிக்கு 8 தங்க பதக்கங்கள், மருத்துவத்துறையில் சாதனை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வெற்றிலை பயன்பாட்டுக்கு தடை விதிப்பு, பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அறிக்கை வெளியீடு. ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை நிரூபித்து விட்டார் பொன்சேகா, இப்படி நாமல் பதிலடி. புதுடில்லியில் அனுர இம்மானுவேல் சந்திப்பு, இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு. இலங்கை பிரேசில் ஜனாதிபதிகளிடையில் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இந்திய இலங்கை தளபதிகள் சந்திப்பு. சர்ச்சைக்குரிய புத்தர் சிலைக்கு அருகில் இருக்கும் சிற்றுண்டி சாலையின் பகுதிகள் நேற்று அகற்றல். காங்கேசந்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்வது அவசியம், சத்தியலிங்கம் எம்பி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்து. ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அமைய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தொடரும், பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 2017 பிப்ரவரி 20 கிளிநொச்சி கந்தசாமி கோவில் முன்றலில் ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 3287 நாட்களை கடந்துள்ளது. 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெற்ற இறுதியுத்த நிகழ்வுகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தாய்மார்கள் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்தும் எங்கள் பிள்ளைகளின் நிலைமை குறித்து எந்த அரசும் தெளிவான பதில் அளிக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். சரணடைந்தவர்கள், வெள்ளை வான்களில் கடத்தி செல்லப்பட்டவர்கள், விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் என பல ஆயிரக்கணக்கானோரின் நிலை இன்று வரை தெரியவில்லை என தெரிவித்தனர். யுத்தத்துக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த 5 அரசுகளும் பொறுப்பு கூற தவறிவிட்டன. குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இராணுவத்தை பொறுப்பு கூற செய்யாமலும் இருக்கும் நிலையில் உள்நாட்டு விசாரணைகளால் நீதி கிடைக்காது என அவர்கள் வலியுறுத்தினர். சமீபத்தில் மீண்டும் கவனம் பெற்றுள்ள செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் குறித்து அவர்கள் கவலை வெளியிட்டனர். கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கு சர்வதேச நிபுணர்கள் பங்களிப்புடன் துல்லியமான ரீதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். புதைகுழிகள் மூடப்படாமல் சான்றுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு சர்வதேச தலையீடு அவசியம். போராட்டக்காரர்கள் கூறுவதாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சாட்சிகளாக இருந்த 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளின் நிலை அறியாமலேயே மரணமடைந்துள்ளனர். நாங்களும் முதிர்ந்த வயதில் இருக்கின்றோம். இறப்பதற்கு முன் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய விரும்புகிறோம் என அவர்கள் உணர்ச்சியுடன் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று ஆஜராக முடியாது என அறிவித்துள்ளார். தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக இன்று அந்த பிரிவில் முன்னிலையாக முடியாது என்பதை அவர் கடிதம் மூலம் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அவர் சிஐடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தான் தற்போது உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெறுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னிடம் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் எனில் அதனை தனது இல்லத்திலேயே பெற்றுக்கொள்ளுமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பிரிட்டனுக்கான தனிப்பட்ட பயணத்துக்காக 1.66 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இதுகுறித்து பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே இன்று முன்னிலையாக வேண்டிய பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க தனது இயலாமையை மருத்துவ காரணங்களை காட்டி தெரிவித்துள்ளார். இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது தொடர்பாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை அவரே இப்போது நிரூபித்துள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நேற்று முன்தினம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது குறித்து ராஜபக்ச குடும்பத்தினர் பேச்சு நடத்தினார்கள் என குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பினரிடம் சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்சக்கள் அவர்கள் இராணுவத்திடம் சரணடைய வேண்டுமென வலியுறுத்தினர். அந்த திட்டம் தோல்வி அடைந்ததாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இன்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். பொன்சேகாவின் இந்த கூற்று தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச எம்பி பின்வருமாறு தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டுமென்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாகவே கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை மஹிந்த ராஜபக்ச கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எது எப்படி இருந்தாலும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தார் என்பதையும் உறுதிப்படுத்தியமைக்காக பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிக்கவே மஹிந்த ராஜபக்ச விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் தொடுக்கப்படவில்லை. இவ்வாறு நாமல் எம்பி தெரிவித்துள்ளார். AIMBEC 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான தீர்க்கமான சந்திப்பு இன்று நண்பகல் நடைபெற்றது. புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த ஐக்கியத்துடன் வரவேற்றார். தனது அழைப்பை ஏற்று சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்றமைக்காக ஜனாதிபதிக்கு அனுரவுக்கு பிரதமர் மோடி இதன்போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான சுமூகமான கலந்துரையாடலை தொடர்ந்து இருநாட்டு தூதுக்குழுவினரும் பங்கேற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இதன்போது இலங்கை இந்தியா இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகளை புதிய தளத்துக்கு இட்டு செல்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பின்வரும் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இணக்கம் காணப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைகளை நீக்கி முதலீடுகளை அதிகரித்தல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொள்ளுதல், நீண்ட காலமாக தொடரும் இருநாட்டு கலாச்சார மற்றும் சமூக தொடர்புகளை மேலும் பலப்படுத்துதல், இலங்கையை அண்மையில் தாக்கிய டித்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா வழங்கிய அவசர மனிதாபிமான உதவிகள் மற்றும் விசேட ஒத்துழைப்புகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமருக்கு தனது விசேட நன்றியை தெரிவித்துள்ளார். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்தியாவின் கொள்கையின் கீழ் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது உறுதியளித்துள்ளார். நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்குரிய உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடியது. இதன்போது மேற்படி குழுவுக்குரிய உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை சபாநாயகர் அறிவித்தார். மேற்படி விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக அமைச்சர் விஜிதகேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி அமைச்சர்களான முனீர் முலவர், சுனில் வட்டக்கல்ல, அருண் கேமச்சந்திர ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, மனோகணேசன், லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோரும் குழுவில் இடம் பிடித்துள்ளனர். மேலும் ரா சாணக்கியன், சமன்மலை குணசிங்க, தர்மரி விஜயசிங்க, சந்தன சூரியராட்சி மற்றும் நிசாங் காரியப்பர் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து நிலவும் அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இக்குழு தனது அறிக்கையை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் சிறைக்குள் இருந்தே தேர்தலில் வெற்றி பெற்றவர் என்ற புதிய சரித்திர சாதனையை அவர் படைப்பார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் திச குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இந்த சந்திப்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போது மக்கள் ஆதரவு மீண்டும் எமது பக்கம் திரும்புவதைக் கண்டு அஞ்சும் தரப்பினர் நாமல் ராஜபக்சவை அரசியல் ரீதியாக முடக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகவே அவருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. எந்த சவாலையும் எதிர்கொள்ள நாம் தயாராகவே இருக்கின்றோம். நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் நாம் வெளியிலிருந்து அவருக்காக தீவிரமாக செயற்படுவோம். ஒருவேளை ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் போது அவர் சிறையில் இருந்தாலும் மக்கள் ஆதரவுடன் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். இதன் மூலம் சிறையில் இருந்து ஜனாதிபதி தேர்தலை வென்றவர் என்ற பெருமையை அவர் வரலாற்றில் பதிவு செய்வார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்தாது விரைவாக நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ குட்டியாராச்சி இந்த சவாலை விடுத்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு மக்கள் மத்தியில் மீண்டும் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. மக்களின் உண்மையான நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு மாகாண சபை தேர்தலே தகுந்த களம் ஆகும். எனவே இந்த தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசுக்கு நாம் சவால் விடுக்கின்றோம். தேர்தலை எதிர்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நிச்சயம் பாரிய வெற்றியை பதிவு செய்யும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எல்லை நிர்ணய பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு தயங்குகின்றது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இந்த அறிவிப்பு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பொது பட்டமளிப்பு விழாவில் நைனாதீவைச் சேர்ந்த மாணவியொருவர் 8 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழா நேற்று வியாழக்கிழமை ஆரம்பமானது. இதன்போதே மருத்துவத்துறையில் 8 தங்கப்பதக்கங்களை பெற்று யாழ்ப்பாணம் நைனாதீவு மண்ணைச் சேர்ந்த மருத்துவ பீட மாணவி அபிராமி நற்குணம் சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக உயர்மட்ட குழுவினர் என்று விசேட விஜயம் ஒன்றினை மேற்கொண்டனர். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திர மூர்த்தி ஆகியோர் இன்று காலை துறைமுக வளாகத்திற்கு வருகை தந்து நிலைமைகளை பார்வையிட்டனர். இந்த விஜயத்தின் போது துறைமுகத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிர்மாண பணிகள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக பின்வரும் விடயங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை மேலும் வலுப்படுத்துதல், வருட பிராந்தியத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வர்த்தக கப்பல்களின் வருகையை அதிகரிப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள், துறைமுகத்தின் ஆழத்தை அதிகரித்தல் மற்றும் நவீன களஞ்சிய வசதிகளை ஏற்படுத்துதல். இதேவேளை காங்கேசந்துறை துறைமுகமானது பிராந்திய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேந்திர நிலையமாக இருப்பதனால் அதன் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துமாறு துறைமுக அதிகாரிகளுக்கு அமைச்சர் இதன் போது ஆலோசனை வழங்கினார். இந்த குழுவினருடன் துறைமுக அதிகாரி சபையின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்துக்குள் வெற்றிலை பயன்படுத்துவதற்கும் எச்சில் துப்புவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் தானா சத்தியமூர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும். இவ்வளவு பெரும் மக்கள் வருகையுள்ள சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதார தர நிலைகளுக்கு இணங்கவும் பேணுவது எங்களின் முதன்மை பொறுப்பாகும். இத்தகைய நோக்கத்துடன் 100க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவு பகலாக பணியாற்றி விடுதிகள், நடபாதைகள், கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மிகுந்த தூய்மையுடன் பராமரித்து வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையினால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகிறது. ஆயினும் சிலர் வெற்றிலையை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தமும் அசௌகரியமும் ஏற்படுகிறது. இது சுகாதார தரநிலைகளுக்கு முரணானதோடு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இனிவரும் காலங்களில் இந்த தடை மீறப்படின் சம்பந்தப்பட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். இந்த வைத்தியசாலை உங்கள் அனைவரின் வைத்தியசாலையாகும். அதனை சுத்தமாகவும் சுகாதாரமான சூழலுடன் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். எனவே இத்தகைய செயல்களில் இருந்து முழுமையாக விலகி சுத்தம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் AI Impact 2026 சர்வதேச உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் இந்த விசேட சந்திப்பை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். குறிப்பாக பின்வரும் விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் பிரான்சின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது, பொருளாதார முதலீடுகள், இலங்கையின் தற்போதைய பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பிரான்சின் ஆதரவு மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள், பிராந்திய பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான கூட்டு நடவடிக்கைகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் ஐரோப்பிய வல்லரசு ஒன்றின் தலைவருடன் இடம்பெற்ற மிக முக்கியமான சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது. சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் புதிய அரசின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சந்திப்பு அமைந்திருந்தது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் உயர்மட்ட ராஜதந்திரிகளும் உடனிருந்தனர். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரேசில் ஜனாதிபதி லுலா த சில்வா ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. இந்தியாவின் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வரும் AI Impact 2026 சர்வதேச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இரு நாட்டு தலைவர்களும் அங்கு வருகை தந்துள்ள நிலையிலேயே இந்த முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் பிரேசில் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் புதிய ஒத்துழைப்புகளை உருவாக்குவது குறித்தும் விரிவாக கலந்துரையாடினர். குறிப்பாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அரச நிர்வாகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் இரு நாடுகளும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இணக்கம் தெரிவித்துள்ளன. உலக தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ள இந்த உச்சி மாநாட்டினிடையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏனைய நாடுகளின் தலைவர்களுடன் சிநேகபூர்வ சந்திப்புகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்ற சர்வதேச கடற்படை கண்காட்சியில் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனோகட ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். அண்டை நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே நிலவும் நெருக்கமான மற்றும் நீடித்த கடல்சார் உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான செயல்பாட்டு தொடர்புகள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் சிலினெக்ஸ் போன்ற கூட்டு பயிற்சிகள் மூலம் வலுப்படுத்தப்படும் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான பயிற்சிகள் மற்றும் தொழில்முறை பரிமாற்றங்கள் மூலம் உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தளபதிகளும் கலந்துரையாடியுள்ளனர். விசாகப்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் 74 நாடுகள் பங்கேற்றன. இதில் 66 இந்திய கப்பல்கள், 19 வெளிநாட்டு கப்பல்கள், 3 இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் பங்கேற்றன. இலங்கை கடற்பரப்பில் சாகர மற்றும் நந்தமித்திர ஆகிய போர்க்கப்பல்கள் கண்காட்சியில் பங்கேற்றன. திருகோணமலை டச்பே கடற்கரையில் அனுமதி பெறப்படாது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு தனியார் ஒருவரால் நடத்தப்பட்டு வந்த குளிர்பானம் மற்றும் சிற்றுண்டி கடை நேற்று கடையை இதுவரை நடத்தி வந்த தரப்பினரால் திடீரென அகற்றப்பட்டது. இதேவேளை இந்த இடத்தில் கடையை நடத்துவதற்கு முன்னர் தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டிருந்த 127 சதுரடி பரப்பளவில் மற்றும் தொடர்ந்து கடை கட்டுமானத்தை வைத்திருக்கும் வகையில் ஏனைய பகுதிகள் முழுமையாக அகற்றப்பட்டன. இந்த கடற்கரையில் 127 சதுரடி பரப்பளவில் கடையொன்றை அமைக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களம் முன்னர் தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் கடை கட்டுமானத்தை அமைத்தவர்கள் அனுமதியற்ற வகையில் 405 சதுரடி பரப்பளவில் அந்த சிற்றுண்டி சாலையை அமைத்திருந்தனர். இந்த கட்டுமானம் தொடர்பில் சிற்றுண்டி சாலையை அமைத்த தரப்பினால் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் அபிவிருத்தி திணைக்களத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்த சட்டவிரோத கடற்கரை சிற்றுண்டி சாலையை சென்ற வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் அபிவிருத்தி திணைக்களம் அகற்ற செல்ல இருந்த போதே அன்றைய தினத்துக்கு முந்தைய தினமான 13ஆம் தேதி நள்ளிரவு முதல் தற்போதைய சர்ச்சைக்குரிய கடற்கரை புத்த சிலை மற்றும் கட்டுமானம் என்பன அங்கு திடீரென அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பொருட்களின் கொழும்பு வழி செலவு குறைந்து பொருட்களின் விலைகள் குறைவடையும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு, இன்று விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழ் 3 கட்டளைகள் தொடர்பாக நாங்கள் இங்கு விவாதிக்கின்றோம். இந்த கட்டளைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் போன்ற பொருட்களுக்கு அதைவிட மேலதிகமாக 62 உணவுப் பொருட்களுக்கான வரி விதிப்பு சம்பந்தமாக இன்றைய இந்த விவாதம் அமைகின்றது. எங்களுடைய நாட்டிலே வடக்கு மாகாணம் என்பது வெங்காயம், உருளைக்கிழங்கு பயிற்சிகையிலே ஒரு பாரிய பங்களிப்பை கடந்த காலங்களிலே செய்த ஒரு மாகாணம். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மாகாணத்தில் இப்போது இந்த பயிற்சிகை பல விதத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு நலிவுற்ற பயிற்சிகையாக இருக்கிறது. இவ்வாறு இறக்குமதிகளுக்கு வரியை விதிப்பதனூடாக இறக்குமதியை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கான வரி விதிப்பினூடாக பெறப்படுகின்ற வருமானம் ஏற்படுவதோடு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குகின்ற ஒரு உத்தியாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இவ்வாறான உணவுப் பொருட்களுக்கு எங்களுடைய நாட்டிலே தன்னிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரி விதிப்பு மாத்திரம் அதற்கு உறுதுணையாக இருக்காது. ஒரு பொருளுக்குரிய வரி விதிக்கப்படும் போது அதில் 2 பக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த வரி விதிப்பால் உள்நாட்டு உற்பத்தியை கூட்டுகின்ற போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற லாபம். அதே போல வரி விதிப்பின் ஊடாக நுகர்வோருக்கு ஒரு பாரிய சுமையை, செலவை ஏற்படுத்துகின்ற அடுத்த பக்கத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு பல விடயங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கான பல உதவிகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இந்த உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கான மானியம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக உர மானியம் உங்களுக்கு தெரியும். கடந்த பெரும்போகத்தில் கூட நெல்லுக்கான ஒரு மானியத்தை பெற வேண்டிய எமது விவசாயிகள் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தற்போது 85% அறுவடை முடிந்துவிட்டது. எனினும் இன்று வரை அவர்களுக்கான உர மானியம் கிடைக்கவில்லை. இவ்வாறு இருக்குமாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவது? இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான விலை நிர்ணயத்தின் போது அந்த பொருளுடைய விலையுடன் போக்குவரத்துக்கான செலவும் சேர்க்கப்படுகிறது. அதற்கு மேலே வரி விதிக்கப்படுகிறது. குறிப்பாக விவசாய உற்பத்தி பொருட்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படுகின்றன. அந்த உற்பத்தி பொருள் இந்தியாவில் இருந்தே கொழும்புக்கு வந்து கொழும்பிலிருந்து வட மாகாணத்துக்கு வரும்போது அதனுடைய விலை பெரிதாகின்றது. ஆகவேதான் இந்திய அரசாங்கத்தாலே எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த 63.5 மில்லியன் டாலரை எடுத்து வடமாகாணத்தில் இருக்கிற காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை கணக்கில் எடுப்பதாக தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய மக்களுக்கான பொருளாதார மேம்பாட்டுக்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பாக ஜனாதிபதி தலையிட்டு அந்த துறைமுகத்துக்கு அபிவிருத்திக்கு தரப்படுகின்ற மானியமான அந்த பெரிய தொகையை பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி பணிகளின் போது மாவட்ட அபிவிருத்தி குழுக்களுடன் இணைந்து செயற்படுமாறும் நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கு மேலதிக ஆட்சேர்ப்புகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக பிரதமர் கரணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக 23,000 ஆசிரியர்களை சேவைக்கு இணைத்துக் கொள்வதன் மூலம் தற்போதுள்ள ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஓரளவுக்கு தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகிறது. பாடசாலைகளின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்துதல், போதிய சுகாதார வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார். தரம் 13 மாணவர்கள் விஞ்ஞானம் மற்றும் கணித துறைகளில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் மற்றும் தொழிற்கல்வியின் போது நிலவும் மொழி பிரச்சனைகளை தீர்க்க விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பெருந்தோட்ட பாடசாலைகள் அனைத்தும் அரசு பாடசாலைகளை என்பதை வலியுறுத்திய பிரதமர் அவற்றின் பெரிடல் மாற்றம் மற்றும் மாவட்ட குழுக்களின் நேரடி கண்காணிப்பு குறித்து ஆலோசித்துள்ளார்.